டாஸில் த்ரைஸ் ஒரு காயினை 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுதான் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வரும். ஸோ என்னென்னா 3H இது எழுதுறதுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3H வரும், அதுக்கடுத்து 2H, அப்போ 2H போட்டுட்டு அடுத்து T போடுறீங்க. டீயை லாஸ்ட்டில் போட்டிருக்கீங்க, டீயை மிடில் ப்ளேஸ் பண்ணுறீங்க, டீயை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி 2H முடிஞ்சது, அடுத்து 1H தான் 2 டெய்லு. அப்போ 2 T ஃபஸ்ட்டு போகிறோம், லாஸ்ட்டில் Hயை ப்ளேஸ் பண்ணுறோம், சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே T. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம போட்டோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் N(F) வந்து 8 வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ், 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் வரதுக்கானது என்னென்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஏன்றது ஒரு ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டூ கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ், அதுதான் நமக்கான ஈவெண்ட்டு. 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ்னால் அடுத்தடுத்து T இருக்கணும். அப்போ ஒரு டீயில் கண்டிப்பாக வராது டெய்ல் 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். அப்போ 2 டீயில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே 2 T இருக்குது, ஆனால் இங்கே மிடில் H இருக்குது, இங்கே 2 T இருக்குது, இங்கேயே 2 T இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ இதை 3 மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். மொத்தம் N(A) ஏன்னா ஈவெண்ட்டு, N(A)னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு. மொத்தம் 3 ஈவெண்ட் இருக்குது. P(N) ப்ராபபிலிட்டி, N(A) by N(S). N(A) வந்து 3, N(S) வந்து 8. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம்.